டைப் 1ல அடுத்த சம் பார்க்கலாம். ஏ மட்டும் தனியே ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து அதே வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் பி மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் ஏ 12 நாள், அப்போ 12 பெருக்கல் ஏ பிளஸ் பி 4 நாள், அப்போ பெருக்கல் 4 வகுத்தல் 2க்கான டிஃபரன்ஸ் 12ல 4 போச்சுன்னா 8. ஸோ 8 4 கேன்சல் பண்ணால் 2. ஸோ 12 2 கேன்சல் பண்ணால் 6 சீக்வல் 6 நாள். அப்போ பி மட்டும் தனியே 6 நாட்களில் செய்து முடிப்பார். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின்ல இங்க ஏக்கு பதிலாக பியோடைய நாட்கள் கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி கொடுத்துட்டு ஏ மட்டும் தனியா எத்தனை நாட்கள் செய்வார்னு கேட்டாங்களா, இந்த சேம் டெக்னிக் தான். ஓகேங்களா, நம்ம இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். அதாவது ஏ மட்டும் தனியா 12 நாள்ல ஒரு வேலையை செய்து முடிப்பாரு. ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 4 நாட்களில் செய்து முடிப்பாங்க. ஸோ அப்போ பி மட்டும் தனியா எத்தனை நாளாக செஞ்சு முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2க்கும் எல்சிஎம் எடுத்தோமா 12. ஸோ 12 எத்தனை டைம் பெருக்கினா 12 வரும், ஒரு டைம். அதே மாதிரி 4 எத்தனை டைம் பெருக்கினா 12 வரும், 3 டைம். ஸோ இங்க பாருங்க, இங்க ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 3, ஏ மட்டும் தனியா 1. ஸோ அப்ப 3ல இந்த 1 மைனஸ் பண்ணா மீதி 2. அப்ப இந்த 2 அப்படிங்கிறது பிக்கான வேல்யூ. பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 2 வேலை. அப்போ மொத்த வேலை 12 வேலை. அப்போ 12 வகுத்தல் 2 கேன்சல் பண்ணா 6. இப்போ பி மட்டும் தனியா 6 நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பார். ஸோ ஆன்சர் பாருங்க சேமா தான் வருது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்டா இருக்கோ, உங்களுக்கு எது ஃபிளெக்சிபிளா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ பிளஸ் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார்கள். பி மட்டும் தனியே அந்த வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஏ மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.